தாலி என்றால் என்ன? தாலி என்றால் தாலி என்றால் எங்க கட்டுச்சு? கழுத்துல. யார் கழுத்துல? உங்க பொண்டாட்டி கழுத்துல. என் பொண்டாட்டி யார் கட்டுச்சு? நீங்க கட்டணும். அடச்சிடா கட்டா. பெரியத்த நாய் பல்து. பெரியத்த நாய் நாய். நான் நாய். அம்மா இவன் வெடி உருவம் பல்து. அம்மா யாரு? டமால். யாரு? சலாம் அலைக்கும் பாய். சலாம் அலைக்கும் பாய் என்றால் என்ன? சலாம் அலைக்கும் பாய் என்றால் மலைக்கும் சலாம். மலைக்கும் சலாம் என்றால் என்ன? வணக்கம். வணக்கம். ஆமா. தாய்மொழியா தமிழ்மொழி. ஆமா. அந்த தமிழ்மொழி கப்பலுக்காக நாம் இருக்கிறோம். அடடே. தமிழர்களுக்கு நாம் இருக்கிறது. ஆமா. அதை விட்டு புரியாத பாஷையில எதுக்கு பேச? அடியா சோத்திரம் ஆண்டவரே. ஹலோலியா சோத்திரம் ஆண்டவரே என்றால் என்ன? சோத்திரம் என்றால் சோத்திரம் அடியா சோத்திரம் ஆண்டவரே. பரம மனதிலே பரம பிதாவே. ஓய் காலையில் எந்த வேலை இருந்தாலும் திடீரென்று பள்ளி குத்திரமே குத்தி செத்து விட வேண்டும். பண்ணியே கத்துரு நீ பாடு. தலையில அடிச்சுக்கிறானா இல்ல ஏன்டா வந்தான் தலையில அடிச்சுக்கிறான் நம்மளுக்குங்க? எனக்கு முன்பாக வர வேண்டிய விடி. இவன் காட்டு போன அலியாலியா சோத்திர மாண்டவரே. சரி ஏன் கத்திக்கிற? எதுக்கு கத்திக்கிற? ஏன் கத்திக்கிற? இவனை பார்த்து நான் பைத்துக்காரன். நீ பைத்துக்காரன் கிடையாது, மென்டல். பாட்டு பாடி கொண்டே வருகிறாய். என்னடா பாட்டு பாடுன? கட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, கட்டுப்புள்ளி வழி மறிக்க கலங்கிடிக்காத, சத்தியா பேரு சொன்ன புலி ஒதுங்க பாரு, சத்தியா பேரு சொன்ன புலி ஒதுங்க பாரு. காட்டு 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 வாய்ப்படி சூத்து இப்படி.
என்னடா ஆ. நரம்பு ஆட்டுன மாதிரி இருக்கு. என்னடா ஆச்சுடா? பாப்பா நான் யார் எப்பேற்பட்டவன் அப்பா, வீரத்தில் சிறந்தவன் நீங்கள் யார்? யார்? வீராதி வீரன், வீராதி வீரன். சூராதி சூரன், அத்த சூத்து வச்சிக்காரன். இதான் வாங்கறது. அப்படி இருக்க இருப்பது ஈரேழு பதினாறு வருடங்கள். பல. அதுல, இதுல, ஆமா. அதுல, ஆ. அதுல. ஓத்தால, ஒப்பால, ஒக்கால, ஒப்பால, ஒம்மால. யாரு போமா தர மம்மால நிக்கிறா? இதால அதுல இதுல எதுல எதுல சொன்னேன்? கோத்தால, ஒம்மால. அடகடி. இருப்பது ஈரேழு பதினாறு வருடம். கீழே ஏழு வருடம். அதுல, இதுல, இதுல, கசாதல, மகாதல, பூதல, பாலவனத்திற்குரிய கீழே ஏழு வருடம். சத்திய, மக, புனல், வம்சவர்த்தனத்துக்கு மேலே ஏழு வருடம். இது கீழே பதினாறு வருடத்திலே இது நீலாவரி கோட்டைக்கு. நிகராபுரி கொட்டை, அப்பா, நிகராபுரி கொட்டை. நிகழலாம். கோட்டை கோட்டை அதான் கோட்டை, கோட்டை, கொடுக்கட்டு கொடுத்தாதான்டா கம்மி கோட்டை. மெட்டல் தான் பார்த்தியம்மா. ரோஜா காம்புல இருந்து பயிற்சிக்காரனை கூட்டு ஏய், நிலம் நடக்க வந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்க எனக்கு நிகர் யாராவது இருக்கிறார்களா? யாருமே கிடையாது. நிகர் யாரு? ஏய், வாடா இங்க. என்னடா ஆச்சு என்னடா எடுத்து ஸ்வாயிட்னா அடிச்சுக்கு என்னதான் ஆச்சு அப்பா ஏதோ ஆர்வ போறால எடுத்து அடிச்சிட்டேன் பார்த்தியாப்பா. சரி. முட்டை ஒன்று போச்சுடா பாரு. பத்திரிகையாளர்களுக்கு அருவம் மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கு நீ தானே எடுத்துக்காட்டு. அப்படி இருக்க எனக்கு நிகர் யாராவது இருக்கிறார்களா? யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. ஆமாங்க. என்னை பார்த்தாலே ஆ. ஈராடு பதினாறு உலகம் சும்மா கிடுக்கு. நாட்டுக்கார ஆச்சா. ஆமா. ஏ, மலே. ஏ, என்னை பறிக்கிறார்களா? ஐயா, எல்லாரும் உங்க பேரை கேட்டா கதிகாலிக்கு போறாங்க. ஆமா. ஏய், அப்படி இருக்க மாதிரி. யார் யார்? ஏய், என்னடா, என்னடா, என்னடா? சுடு. ஏம்மா, இந்த தலைச்சம்புள்ள முதற்கரு மாசமாக யாருன்னா தான் ஏது வீட்டுக்கு போயிடுங்க. ஏடா, நான் ஊருக்கு யாவர் விட்டுக்குறாங்க போய். யாவரு? சரி, முன்னாடி ஏடா இது கஷ்டப்படா. ஐயா, அரண்மனையில போறியா? அது தம்பி ஒரே ஆள் தான் இருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறேன். நீ வந்து அவன் எங்கடா போனான் சார்? ஆமா, ஆமா. எங்க போனாவா? அவன் தம்பியை கூட்டினாரு போய்க்கிறாங்க. ஏய், தம்பி என்று விடுறது ஞாபகம் இருக்கிறது. ஆமா. என் தம்பி, ஆறு தம்பி, ஆமா. அழகான தம்பி. ஆமா. என் தம்பியை பார்க்க வேண்டும். ஆமா. என் தம்பி எங்கிருந்தோ சரி. ஆமா. விரைந்து கூட்டு வர வேண்டியது என்னுடைய கடமை. அப்படியா?
14 உலகளையும் இந்த நிகண்டாவரியால குன்றி எரிகண்டா சூரன் தம்பி யமகண்டா அப்படி இருந்த பொழுதும் எங்களை எதிர்த்துல இந்த 14 இடங்களிலும் யாருமே கிடையாது. ஆனால் எனக்கு முன்னதாக வருவதா இருக்கு அவரு என்னடா எங்கடா கேக்குறாரு உன்ன நீ என்ன பாடின அந்த அப்படி திரும்பி பாடு என்ன பாடுன இப்ப யாரு போயிட்டு கழுவாது வந்துறாங்க பாத்துட்டு வந்து சொல்லிங்கறா யார் யார் எழுதி கொடுத்ததா ஏய் யார் எழுதி கொடுத்த இந்த பாட்டு யார் எழுதி கொடுத்தா சரி உனக்கு அந்த பாட்டு அவனை தாண்டா நாங்க ஊரா தேடிங்கிறோம் மாட்டினான்னா என் மகன் நெசிக்கிட்டு மண்டிய ஏன்டா நேத்து விடுமுறை ஏய் சென்னையில என் மச்சான் சித்தரும்பு கட்சி செத்துட்டாங்க. சித்தரும்பு கட்சி மச்சான் செத்து விட்டானா? என்னப்பா சொல்ற டேய்? ஓடுல பண்ணாங்களா அப்புறம் ஷீட்ல பண்ணாங்களா? போன் பண்றாங்க. போன் பண்றாங்க. நான் அங்க இருந்து வரதுக்கு லேட் ஆகும். நான் ஆம்பட்டல இருக்கேன். எங்க? டேய். தாம்பரம் தாம்பரம். தாம்பரத்துல இருக்கறா. பக்கத்து வீட்ல இருக்கறவங்க பூஜை போறன்னு கத்தி என் மச்சான தூக்கி பூஜை எடுத்து டேய். மாஞ்சி பாஜி வாரி போவா. அது 108. அது கத்திக்கிட்டு போகுது. எப்படியா? அப்பதான் எதிர்க்கு வர நானு. போலாம் போலாம் போலாம். டேய். இந்த மாதிரி கத்தி மாட்டாது. தவறா பேசாத பாவி. அதனால கத்தி போகுது. நான் இந்த ஆட்டோ வச்சுக்கிட்டு ஆடிபடிக்கு போறேன். டேய், ஆட்டுப்பட்டிக்கு போறியா? ஹாஸ்பிடலுக்கு போற? ஹாஸ்பிடலுக்கு போறேன். போனாக்கா என் மச்சான் எதுமே ஐடி வேல்ல போட்டுக்குது. ஐடி கார்டா? என்னடா ஐடி கார்டு? ஐடி வார்டு. அட தொத்துவா முண்டா. ஐசி வார்டு. ஐசி வார்டு. போனாக்கா ஒக்கருக்கு என்ன உள்ள விட மாட்டான். குக்குரா? செக்யூரிட்டிடா அது. உள்ள போக வேணாம்ன்றான். நான் உள்ள நீக்கி உள்ள போட்டேன். சரி. போனாக்கா கண்ணாடி மாதிரி தெரிஞ்சு அது உள்ள என் மச்சான படுக்க வச்சுக்குது. மேல ஜனப்பரி கட்டி தொங்க விட்டு சொட்டு ஜனப்பரியில சொட்டு சொட்டு சொட்டுதா? ஹாஸ்பிடல் என்னடா ஜனப்? டேய், அது குளுக்கோஸ் அது. எனக்கு தான் என்ன செய்து நான் ஆஸ்பத்திரிக்கு போனா தானே. சரி. உடனே எட்டி பார்த்தேன். பார்த்துட்டு வெளியே நின்னுதேன். 2 நாள் நல்லா இருந்தான். சரி. 3ஆம் நாள் சேத்துப்பட்டுக்கு போட்டான். சேத்துப்பட்டு போட்டானா இல்ல போதருக்கு போட்டானா? செத்து போட்டான். அட பாவம், ஏன்டா பசங்க எனக்குதாடா மச்சானுக்கு? ஓடு மாடு மன்றத்துல போட்டாங்க. ஓடு மாடுமா? நான் வாஞ்சி பதி வாரி போவான். ஊருக்கு உன் ஜென்மத்தை சீப்பால வரனா கூட வரைக்க மாட்டுது. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல கவர்மெண்ட் ஜாப் அவருக்கு. இந்த நாடகத்து மேல இருக்கிற பிரியத்தினால அந்த ஜாபை ரிசைன் பண்ணி வந்துட்டார்.
அதனால நாங்களும் தான் படிச்சு போட்டு எங்களுக்கு வேலை கிடைக்கலன்றதுனால ஏதோ ஒரு இந்த கலைவாணி பிடித்துல வந்து பழக்கம் வந்துட்டோம். எங்கன்னா கவர்மெண்ட் பணத்தை வாங்கி ஓட்ட படத்து வந்துருக்கலாம். என் மாவன உனக்கு நல்ல சாவே கிடையாது. எங்கன்னா உதப்படுத்தாடா சாவ போறீங்க. போடு. சரி போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு. மூணு சேர்த்துட்டாங்களா? என்னண்ணா மூணுத்தியா? இட்லியா? கிட்னிடா கிட்னி. ஈரோடா? ஈரலு? அவருக்கே புரியலடா பாய்ங்க. சரி உன்னது அதையும் எடுத்துட்டாங்களா? அது எங்க எடுத்து டேய் எதையண்டா அது? சீட்டி மாதிரி நீ தான் கீழ்ந்து. சரி நீங்க யாரு? அந்த சித்த வாயில நீங்க அந்த சிறுத்த எப்படியா பையா சிறுத்த வாயில நீங்க அந்த புலி வாயில நீங்க அந்த புதுல வாயில நீங்க அந்த கைத வாயில நீங்க ஓடியா ஓடி அப்படியே இல்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்குறேன் உனக்கு துட்டு? 2500 ரூபாய் தரேன். 2500 ரூபாய் தரேன். அந்த தலைய ஏரிய போட்டு கசக்கணும். ஏரி போட்டு கசக்கணுமா? என்ன ஏரி போட்டு கசக்கணும்? ஏரியில போய் தலை கசவாங்களா இல்ல தலையில எடுத்துட்டு வந்து ஏரி கசவாங்களா? கொட்டா முன்னாடி பத்துங்கிறான் இவனுக்கு நான் பத்துங்கிறான். நல்லா கார செடி மேரிக்குது. நண்டு திறக்காம மேஞ்சுங்கிறது மத்தாலே உள்ள விசில வந்தவனே மரம் உள்ள வந்தவனே தலையை உதனவனே 2 நண்டு திறக்காம இது வேலை தலையை வச்சுங்க. நான் என்ன பண்ணேன்? ஐயா நாடு ஐயா நாடு நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும். ஐயா கேட்டுங்க கரெக்டா. சரி உள்ள வரான். ஓம் பர்றான். 200 ரூபாய் தட்சிணை வச்ச உடனே பாயத்துல வச்சுக்கிறான். அதோட மேல வரான். பபுனு வேசுக்காட்ட கேட்கறான். நான் யாரு? நான் எந்த நாடு? என் பேருன்னா என் ஊருன்னா ஏன் மேல வர்றான்? ஒக்கால போய் இவனுக்கு தெரியாது. வேசுக்காரன் சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் இவன் கத்துக்கிறான்னு பாக்குறான். அம்மால இன்னைக்கு சொல்ற மாதிரி கிடையாது. யார் அம்மாலா? சும்மா வருமா பணம் என்னடா ஒரு மாட்டீங்க. நாடு அன்னை வரும் பதறி அலறி கெஞ்சு நடுங்கி பாதத்தை பணிவார்கள். நான் எப்ப பண்ணி தெரியுமா? அத்தனை உலகத்தை சாணம் சாணக்கல்ல பிடிக்கணும். நீ எங்க இருந்து குடிக்கிற? அத கால பிடிச்சேன்டா. அத கல்ல கட்டி தொங்கற மாதிரி இருக்குது.
நான் என்ன நினைச்சுக்கனா ஆடு ஓட்டி போனா பணம் காட்டுறது என்னுடைய பழக்கங்க. இந்த பணம் பழக்கம் இருந்தது ஆக்கரை விட்டு இருக்கிற மாதிரி அது இருந்தா பண்ண போறா. ஏய் மெட்டல எட்டு அவருக்கு காசு வச்சுக்கிறப்பல சாதிக்க வேண்டியது எவ்வளவு இருக்குது? வணக்கத்தை பணிவன்போடு குனிந்து வைக்கிறேன். இது யார் யார் எடுக்க வேண்டியதுன்னு ஒரு விவசாய இல்லையா எடுத்துறா? தம்பியை கூப்பிடுறாங்க நீ வர நீ ஏன் வந்த? அவங்க தம்பி கூடும்போது நீ ஏன் வந்த? காவலுக்கு யாரு முதல் எடுத்துருக்கு? நான் தானே இருக்கிறேன். நான் வந்தாக்கா ஐயா வருவேன். சேங்கான மாதிரி ரெண்டாவது மென்டல் ஐயா என்னடா பணம் பார்த்து சேர்த்து விட்டுருக்காக்கா அண்ணன் ஓசரா ஐயா தப்பா நினைக்காதீங்க சொல்லு சொல்ல வைக்கிறேன். கூட பிறந்த அண்ணன் தான் உக்கால வாங்கி கேட்பானா? டேய் சொர்ண கட்டணா என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் படிச்ச படிப்பு அத மாதிரிங்க. நான் என்ன படிப்புடா? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் இந்த ஆவல இருந்து ஜாங்கடியா பிச்சு போற மாதிரி இருக்கும் பாரு. அது வரைக்கும் ஏறவே இல்ல. அது கர்நாடகத்துக்கு பிறகு ஏறி போச்சு. அதனால எதை பேசினாலும் அதுக்கு முன்னாடி ஓ போட்டு தான் பேசுவேன். ஐயா எங்க இருக்கிறார்? ஐயா ஓக்குறான். சரி, உங்க தாத்தா எங்க இருக்கிறார்? ஓக்குறான். அப்பா எங்க இருக்கிறார்? ஓக்குறான். தங்கச்சி எங்க இருக்கிறா? அங்கக்குறான். சரி, உன் மனைவி எங்கறா? வீட்ல அது மட்டும் எப்படி வந்தா? அதுக்கு ஓ வரலையா? இருப்பா. என்ன பேர் கூட்டி நாயில கூட்டணும். இது மெண்டல் நம்பர் 1 மெண்டல் நம்பர் 2. படி காசுல மாட்ட போட்டு
பண்ணி தானே விட்டுக்கிறோம். ஏண்டா மாலை போடுறதால ஒண்ணு வெட்டிருச்சா? நீ பண்ணிமே தடிச்சா உட்காந்துக்கிறா மாலை. ஐயா அலியா சோத்திர மாட்டேன். டேய் டேய் நவுந்து போடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு எப்படிதான் உங்ககிட்ட இருந்து காப்பாத்து பிறந்தல என் கண்ணா. இருடா எப்பா இரு, கொஞ்ச நேரத்துல மெட்டங்கள்லாம் ஓடிடும். இது மாணவி மலாட்ட பண்ணியம்மா. அடுத்த காரணம் யாரும் சிங்கங்களை போல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நீதியில யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. 34 தேவர்கள், 44 ரிஷிகள், கிண்ணறர், சித்த விசாரர், தேவகந்தர், அவர்கள் 34 தேவர்கள். நாம் 66 கோடி அசுர கூட்டம். 66 கோடி அசுர மக்கள். அசுர கூட்டம். அம்மா ஒரு வாரம் புள்ள பேக்கிற மிஷினா இருப்பாங்களோ? தம்பி, ஆகையால் நம்முடைய தாயாதிகள் அனைவருமே தேவரை எதிர்த்தார்கள். எதிர்த்ததனால் என்ன நடந்தது? அனைவருமே அழிந்து விட்டார்கள். இது நாள் வரையிலே தேவர்களை எதிர்க்காமல் நாம் இருவரும் வாழ்ந்து வருகிறோம். இது நாள் வரையிலே தேவருக்கு நமக்கு என்பதே கிடையாது. இருந்தாலும் இப்போது திக்விஜய் போக வேண்டாம். திக்விஜய் சென்று நம்ம நாட்டு மக்கள் எப்படி பேசுகிறார்கள், வாயார வாழ்த்துகிறார்களா அல்ல கூட்டுகிறார்கள் இல்லை உற்று நோக்க வேண்டாம். புறப்படும் சமயத்தில் நாராயணன் வீரர்களை கேட்கிறது. ஐயா மொத்தம் பூணல் போட்ட கம்மு நாட்டி ஆமா எதிர வந்தாலே ஆகாதுங்க. தெற்கு விஜயம் புறப்பட்ட நாங்கள் இப்படி வீரர்களை கேட்கிறது. ஆமாங்க. நாராயணா என்று அழைக்கலாம். ஆமா எவனாக இருந்தாலும் சரி சற்ற மரியாதை கொடுத்து உள்ள அழைத்து வர வேண்டியது உன்னுடைய கடமை. அப்படியா? சரி சந்திக்க வேண்டும் என ஓடி வந்தேன். ஆனால் கோட்டையின் வாயிற்படியில் ஒரே கோடி இருக்கிறார்கள். இவர்களை எழுப்பி கேட்டால் அவர்கள் இருக்கும் இடத்தை எழுத்து உறுத்தி விடுவார்கள். சரி, எழுப்பி பார்க்கலாம். பையன் மூழ்கிக்கிறான் பள்ளி. வீட்டின் ஞாபகம் அப்படியே உலாவிக் கொண்டிருக்கிறது. வந்திருப்பது யார் என்று தெரியாமல் பேசுகிறார். சரி, எழுப்பி பார்க்கலாம். இன்னைக்கு ஏறு வராது, முருகன் ஓட்டி வர போட உலகத்திலே விபத்தா யார் என்றால் இவருக்கு தான் தாகும். ஏறு வராதான் முருகன் ஓட்டி போறாரா? எப்படி எழுப்பது? சரி, எப்படியோ ஒன்று எழுப்பி பார்க்கலாம். தம்பி, ஏத்துப்பா. சும்மா தானே பத்துனாரா? என்ன எழுப்புற? அப்ப நீ என்ன நானும் இல்ல. ஒரு வாரம் ஆளை மட்டும் பிசாசா இருக்கலாம். ஏந்து ஊர்ல பக்கத்துல திண்டி வேணும். ஏந்து பாருங்க. ஏந்து பாரு. எவ்வளோ யாரும் தெரியலையே.
நான் தான் துறந்தவன். அதான் முட்டை போட்டுருக்கலாம்ப்பா. கேள்றா ஐயா நீங்கள் யாரு? முற்ற துறந்தவன் என்ன தெரிகிறதா? ஏய், மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3 ஆசை அருமறுத்தவர். சுருக்கமாக சொல்ல போனால் படைக்க தொழில் செய்கிறார் பிரம்மதேவன். பிரம்மனுடைய மகன் நாரத மகாமுனிவர். இதான் முனியாம்பா இது. அவங்க அப்பா தான் படிச்சாரான் எல்லாத்தையும். இந்த உக்காந்து உங்களுக்குலாம் யாரு படிச்சது? அனைத்து படைத்தது என்னுடைய தந்தைதான். ரேடியோ செட்டு போடுறாரு அவரை அவரை படித்தது என்னுடைய தந்தைதான். கட்டிக்காரா அவரை படித்தது என்னுடைய தந்தைதான். அந்த மருந்தக்காரா அவரை படித்ததும் என்னுடைய தந்தைதான். இந்த ஊடு பத்தியா இவரை படித்ததும் என்னுடைய தந்தைதான். அப்ப என்ன படிச்சது யாரு? என் சந்தேகம் என்ன? உன்னை படித்ததும் என்னுடைய தந்தைதான். ஒருத்த காலு விட்டு போடுவான். ஏறி எவ்வளவு சைக்கிளுமே சொல்றான் பாரு. அவங்க அப்பா என்ன படிச்சாராம்? உங்க அப்பா எங்க அம்மா வந்த வர வரைக்கும் எங்க அப்பா உட்காந்து சின்ன மேல வெங்காயமா வச்சுக்கிட்டு இருந்தான். என்னுடைய தந்தை இன்னாருக்கு இன்னார் என்று தனியாக பிண்டம் பிடித்து போடுவது. என் தந்தை உன்னை படைக்கவில்லை என்றால் இந்த கிராமத்துல வந்து உன்னால் நாடகமே ஆட முடியாது. ஆமா, அவங்க அம்மா பேர் என்ன? எப்படி அம்மா பேரா? சரஸ்வதி. அடடே, இவங்க அம்மா தான் சோரை செடி பாருது. அப்படிதான் புரியல. கலைவாணிடா, கலைவாணி. அவங்க என்ன உட்காந்துங்கிறாங்க? இதோ இருக்கிற நாட்டு மக்கள் எல்லோரும் நாக்கிலும் இருக்காங்க. நாக்கில உட்காந்துங்கிறாங்களாம். அப்ப அவங்க 1க்கு 2க்கு என்ன போறாங்க? பாத்ரூம் கட்டி தான் போவாங்க. மூஞ்ச பெச்சாதுக்கு தாயே உன்னுடைய நாவில் இல்லை என்றால் நீ வாயை திறந்தே பேச முடியாது. யாரா மாஜாய்? அவன் தான் கூலி கொடுக்கணும். அவன் தான் கூலி கொடுக்கணும். யாரை பார்க்க வேண்டும்? உங்களுடைய எஜமானை நான் பார்க்க வேண்டும். அவர் காலை விரிச்சு உட்காந்துக்கிறாரு. அங்கு சென்று அவருக்கு புரியும்படி விளக்கமா நான் வந்துட்டு போல சொல்லு. அப்படியா? ஐயா, என்னடா நான் வந்துக்கிறேங்க. ஏய், அவனுக்கு திரும்ப வர வேண்டியவன். ஆமா. எப்போதுமே கூட இருக்க வேண்டியவன். ஆமா. நீ தானே வந்திருக்கிற. ஆமாங்க. போய் ஒரு வாரம் உட்காரு. ஏன் நம்ம கேட்கணும்? வந்தம்மா சாட்டம்மா பட்டம்மான்னு இந்த விட்டு நம்ம ஏன் ரோல் போட்டு நடக்கணும்? போறாளே அடுத்த ரோடு பெரிய ரோடு மாம்பழ என்றாலே எம்மாடி மல்கோவா போல வந்தா கோபுரம் முட்டோன்ன கோத்தால திருவண்ணாமலை கோபுரம் முட்டோன்ன. எங்க ஆத்தா திருவண்ணாமலை கோபுரம் போமேல கோபுரம் எங்க ஆத்தாண்ட வருமா? ஐயா, நீங்க என்ன சொன்னீங்க? விளக்கமா நான் வந்திருப்பதாக. அதேதான் நானும் போய் சொன்னேன். நான் வந்துக்கிறேன். உண்டர் வயக்க தொண்டருக்க உண்டுடா போய் படுறான்னு சொன்னாரு. நான் ஏன் படுக்கணும்? நல்லா தூங்கி ஏந்து வந்துக்கிறேன். நல்லா 3 நாளா நல்லா தூங்கினேன். இதுக்கப்புறம் நான் ஏன் தூங்கணும்? அதான் சேர்த்த நேரம் கட்டிங்க. ஆனா என்பதுதான் தவறு. ஆமா, அங்க போய் இடத்தை சொல்ல வேண்டும். நாரத மகாமுனி வந்திருப்பதாக சொல்லு. ஐயா, என்னடா ஆதார் வந்துருக்கேன். நாதாரா? நாதார் ஏன்டா இங்க வந்துட்டியா? ஐயா, நீங்க என்ன சொன்னீங்க? நாரத மகாமுனிவர். ஐயா, நாரதருக்குள்ள பிரம்மதேவன் வந்துக்கிறாருங்க. எந்த ஊருக்கா? ஏய், எந்த ஊருக்குடா? அது இவருங்க. டேய், நாரதர். பிரம்மனுடைய புத்திரன் பிரம்மனுடைய புத்திரர் நாரத மகாமுனிவர். நாரத மகாமுனிவர் அவர் எங்க இருக்கிறார்? அவர் வெளியே இருக்கிறார். ஒரு தண்ணி எடுத்து போறியா பாரு. அவர் சாப்பிடுறதே இல்லையா? வெளியே போவார். சுவாமி, வர வேண்டும். மாதவே, கௌசி, மாமனியே.
எங்களை என்றைக்கும் நல்லவர்கள் என்று விட்டுவிட்டு மனதார சரிங்களா? பாருங்க. எப்பேர் பட்டவன் இவனை வந்து அவனை வைத்து அணுகுகிறேன். இவன் வந்தால கழகம் சென்றால கழகம் இவன் செல்லும் இடமல்ல கழகம் பிள்ளையையும் கிள்ளி விட்டு கொட்டிலையாட்டுபவன் தந்தை தாய் என்று மாறாது உடன் பிறந்தோர் என்று மாறாது செல்லும் இடமெல்லாம் கலகம் செய்யக்கூடியவன் இவன் வருகிறான். நீங்கள் அமரக்கூடிய செம்மாதத்தை அமர வைத்து பாதித்த பணிகள் ஆத்திரம் கொள்ளாதே. ஆத்திரம் அறிவுக்கு சத்திரை என்று சொல்லுவார்கள். ஆத்திரத்தை அறிவிக்க கூடாது, கோபத்தில் கொடுத்து இருக்க கூடாது. யார் ஒருவராக இருந்தாலும் சரி, நம்மை தேடி வந்துவிட்டால் சகல மரியாதை கொடுப்பது வழக்கம். நார்கள் நின்றால் கரகம், நடந்தால் கரகம், அமர்ந்தால் கரகம், இருந்தால் கரகம். அதுக்கு யார் என்ன செய்வது? தக்கர் கொடுத்த சாபத்தால் அவன் ஓர் நாளைக்கு ஒரு கட்சி செய்யாவிட்டால் அவன் சிரமமான ஆயிரத்துக்குள்ளாக வைத்து வருவது தக்கர் கொடுத்த சாபம். அதற்காக நம்மிடத்தில் கலகம் செய்து நம்மை பிடித்து விட்டால் கலகம் என்று நீ நினைக்கிறாய். அது நன்மையாக ஏற்றுக்கொள்ளேன். இதுவரையிலே இந்த நாட்டுக்கு அவசியமில்லை. ஒரு கொத்துக்கு இதுவரையில் வராத நாட்டு இப்போது வந்திருக்கிறால் வந்த விடயத்தை முதலில் ஆச்சரியம் கொள்ளாதே. ஆச்சரியத்தை அடக்கு அடக்கு. அவரை என்ன வார்த்தைகள் உங்களை தவறாக பேசிவிட்டார். என் பொருட்டு அவனை மன்னித்து இதுவரையிலே உங்களை சுற்றி வரக்கூடியவர் நீங்கள். கண்டு மிக்க நேரத்தை சுற்றி வரக்கூடியீர்கள். இந்த காரணம் என்ன? இதுவரையும் அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் பகை உண்டா? இதுவரை பகை இல்லை. பகை இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறீர்கள். ஆனால் நான் இவன் கொண்ட நேரத்தில் உலகத்தை சுற்றி வர போது தேவர்கள் அத்தனை பேர்களும் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார் தெரிகிறதா? அந்த எரிகண்டன் யமகண்டன் முகத்தில் ரோமம் இல்லாத பேடி பசங்க தேவர்களுக்கு விடுவரை பகை என்பது கிடையாது. தேவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கூட எங்களுக்கு அப்படி இருக்கும்போது எங்களை பார்த்த முகத்தில் மீசை இல்லாத ஆண்மை இல்லாத ரோமம் இல்லாத என்று பேடிப்பார்கள் என்று பேசுகிறார்கள். இது எப்படி முடியும்? இதுவரையில் தேவர்களுக்கு நமக்கு பகை என வேண்டாம் என்று நம்மோடு நம் நாட்டில் இருக்கின்றோம். ஆனால் ஏளனமான பேடி பசங்க நமது முகத்திலே ரோமம் இருக்கு என்று ஏளனமாக பேசுகிறார்கள். அவர்களை விடலாமா? இப்பொழுது யமகண்டா, இவன் வார்த்தையை நம்ப முடியாது. அதுக்குதான் முதல்ல சொன்னப்பார் பிள்ளையை கிள்ளுவா தொட்டிலே ஆட்டுவானு. இவனுக்கு கலகம் கிடைக்கலன்னாக்கா இவன் எங்க வேணாலும் பாஞ்சு கலகம் வைக்கிறவன். இவன் நிக்கிற இடத்துல 26 ஜான் மண் அப்படியே வேவும். அந்த அளவுக்கு உள்ளாடுறவன். உங்களுக்கு நன்மைக்கு தான் வந்திருக்கின்றேன். இதுவரை ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தீர்கள். என் தாயாதிகள் அனைவருமே வரம் பெற்றார்கள்.
செய்க மகன் தார்கள் மானுகோபம் செய்து எத்தனை எத்தனை அரக்கர்கள் எல்லாம் வரப்பட்டார்கள். அப்படி வரம் பெற்று உடம் பெற்று பெற்ற வரத்தை வைத்து வாழ தெரியாமல் அழிந்து விட்டார்கள். அன்று முதல் இன்று வரையிலே நாங்கள் தேவர்களோடு மோதாமல் தேவர்களோடு சண்டையிடாமல் தேவர்கள் நாங்களும் எப்படி எப்படி இருக்கிறோம். நாங்கள் எங்கள் இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் சுகபோகமாக. ஆனால் அந்த தேவர்கள் அண்ணா நம்ம முகத்திலே ரோமம் இல்லாத வேடி பசங்கள் அந்த வேடி பசங்கள் இனி தேவரும் எங்களுக்கும் பகை மூல வேண்டாம். அதற்கு எதற்காக வந்தாய் நீ? அந்த வேலை முடிஞ்சதில்ல. இப்போது இந்த வார்த்தை கேட்டு தேவர்களை பழிவாங்க அவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும் என்றால் உங்களால் முடியுமா? ஏன் முடியாது? ஏன் முடியாது? எங்களால முடியாது. எதுவுமே கிடையாது. நாங்களே பாரு பழைய வேனை வாங்கி வச்சு அப்பப்ப தள்ளி தள்ளி கிளப்பிக்கணும். நாங்க அதில் தானடா வந்துங்க நீ. நான் சொன்ன சொல்லையா எந்த ஊர்ல போனாலும் வேனை தள்ளி தான் சாட் பண்ணிட்டாங்க. ஒரு நாளை கூட சாரி போட்டு கிளம்புற பாடு கிடையாது. எதனால் முடியாது? தேவர்கள் எதற்கு வல்லமை இல்லையா? இருக்கிறது. நீங்கள் உழைத்தது போல் எங்களை அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் இப்போது நாங்கள் இருவரும் அவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும். முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? அந்த தேவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள். அவர்களை உங்களால் சிறைப்பிடிக்க முடியாது. அவர்களை சிறைப்பிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வணங்குகிறாயே அந்த அம்மா ஆதிபரா சக்தி. ஆமா. அந்த அம்மனிடம் அரிய பெரிய வரத்தை பெற வேண்டும். வரத்தை பெற்றுவிட்டால் தேவர்கள் சுகமாக சிறைப்பிடித்து விடலாம். உடம்பிலே தெம்பு இருக்குது, பலு இருக்குது. ஆனால் தவ வலிமை கிடையாது. வலி எனக்கு என்னவோ மனசுக்குள்ள ஒரு சஞ்சலமாவே இருக்குது. என்னன்னா சஞ்சலம்? தம்பிகிட்ட சொல்லுங்க. வேண்டும் என்று சொல்கிறார்கள். நம் தாயாதிகள் வரத்தை பெற்று ஈஸ்வரனை வைத்து வாழ தெரியாமல் அழிந்து விட்டார்கள். ஆமா. நாம் பெறுகின்ற வரம் இந்த உலகத்தில் நம்மை அழிக்க ஆற்றல் இல்லாத ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வரம் வர வேண்டாம். நாரத மகாமுனிவரே, நீங்கள் சென்றவர்கள் நாங்கள் சென்று வரம் கேட்கிறோம். என்னவென்று வரம் கேட்கிறோம்? என்ன வரம் தெரிகிறதா? சாகா வரும் வேகா உடல் போகாத செல்வம். சரி, தாயாதிகள் வாங்கினாங்க. ஆமா. ஆனா அவங்க உயிரோடு இல்லை. நீ புதியாக ஒரு வரத்தை பெற வேண்டும். என்ன வரும்? எந்த ஒரு பிள்ளை யோனின் வழியாக பிறந்திருக்கிறதோ அந்த பிள்ளை பிறக்காத பிள்ளையால் தான் உனக்கு மரணம் கருவின் மூலமாக பிறக்கும். யோனின் வழியாக பிறக்கின்ற குழந்தையால் மரணமில்லா பெருவாழ்வு எல்லாம் பெற வேண்டாம். நீ பெற வேண்டும். நீ என்ன வரம் பெற வேண்டும்? உலகத்தில் இருக்கக்கூடிய கேவலம் பெண்களை விடு. பெண்கள் யார்? உட்கார்ந்தால் முழங்காலை பற்றி எழுந்திருக்க கூடியவர்கள். அவங்களை விடு. ஆண் மக்களால் உனக்கு ஆபத்து என்பது மரணமில்லா பெருவாழ்வு இப்பொழுது சென்று அரிய பெரிய வரங்களை பெறுகிறோம். வரத்தை பெறுகிறோம். தேவர் கூட்டத்தை சிறைபிடிக்கிறோம். அனைவரையும் கொண்டு வந்து இந்த நீர்நாவடி கோட்டையிலே ஆளுக்கு ஒரு காவலன் அடிக்க வைக்கிறார். நாராயம் நாராயம். கலகமே இலை என்று தகைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் சரியான கலகத்தை செய்துவிட்டேன். எப்போது என்னுடைய தந்தை என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறார்களோ என் தந்தை அடி வாங்க வேண்டும். அதை நான் கண்குளிர காண வேண்டும் என்று ஓடி வந்தேன். சரியான கலகத்தை செய்துவிட்டேன். இவருடைய வார்த்தை கேட்டு புறப்பட்டு விட்டார்கள் அரக்கர்கள் இருவர்களும் அரிய பெரிய வரத்தை பெறுவதற்கு. அவர்கள் வரத்தை பெற்று வந்து விட்டால் இந்த தேவர்களுக்குத்தான் ஆபத்து. அதிலும் முதல் என்னுடைய தந்தைக்கு நான் விடுவேனா? இந்தியா பின்தொடர்ந்து சந்திக்க வேண்டும். அங்கு என்ன நடக்கிறது என்று அதை நான் கவனிக்க வேண்டும் அல்லவா? நமோ நாராயம் நாராயம்.
கொதிய மரமே யாரு? ஊருலா மரமே குட்டி சவரே குட்டி சவத்தில் முட்டி நிக்க கழுதியே நான் மார்க்கன்றி நான் உளுத்தவர் ராஜா செல்ல வேண்டாம் காலை வட வழிபட வேண்டாம் ஆமாங்க வழிபடி வளர்த்து வர வேண்டாம் வர வேண்டாம் விடியத்தை என் ஆசை மனவிருக்கிறாள் சுலோச்சனா ஆமாங்க அவளுக்கு சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் நீ சென்று நான் அழைத்ததாக என் மனைவி அழைத்துக் கொண்டு சீக்கிரமா